ஓம் சாந்தி 12/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சத்தியமான தந்தையின் மூலம் சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்தியத்தின் வரதானம் கிடைக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. கேள்வி: விகாரமற்றவர்களாக ஆவதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் என்ன முயற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். புருவம் மத்தியில் ஆத்மாவை மட்டுமே பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். ஆத்மா ஆகி ஆத்மாவிடம் பேசுங்கள். ஆத்மாவாகி கேளுங்கள். தேகத்தின் மீது பார்வை போகக்கூடாது. இதுவே முக்கியமான முயற்சியாகும். இந்த முயற்சியில்தான் தடைகள் ஏற்படுகின்றன. முடிந்தவரை இந்த பயிற்சியை செய்யுங்கள். நான் ஆத்மா, நான் ஆத்மா. பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற நினைவினை கொடுக்கின்றார். நாம் தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்டவையும் தந்தை சொன்ன வழியையும் உலகில் யாருக்கும் தெரியாது. நீங்கள்தான் பூஜைக்குரியவர்கள், நீங்கள்தான் பூஜாரிகள் என்பதன் அர்த்தமும் கூட உங்களுக்கு புரிய வைக்கின்றார். யார் பூஜைக்குரியவர்களாக உலகில் எஜமானர்களாக ஆகின்றார்களோ அவர்களே பிறகு பூஜாரியாக ஆகின்றனர். பரமாத்மாவை குறித்து இப்படி சொல்ல மாட்டார்கள். இப்போது உங்களுக்கு இது சரியான விஷயம் என்பது நினைவில் வந்துள்ளது. சிருஷ்டியின் முதல் இடை கடையின் செய்தியை தந்தைதான் சொல்கின்றார். வேறு யாரும் ஞானக்கடல் என சொல்லப்படுவதில்லை. இந்த மகிமை ஸ்ரீ கிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணர் எனும் பெயர் ஷரீரத்தினுடையது அல்லவா? அவர் ஷரீரதாரி ஆவார். அவருக்குள் முழு ஞானமும் இருக்க முடியாது. இப்போது அவருடைய ஆத்மா ஞானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது அதிசயமான விஷயமாகும். தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இப்படியே பல சாது சந்நியாசிகள் பல விதமான அட்டயோகம் முதலானவைகளையும் கற்றுத்தந்தபடி இருக்கின்றனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். சத்யுகத்தில் நீங்கள் யாரும் பூஜை செய்வதில்லை. அங்கே நீங்கள் பூஜாரியாக ஆவதில்லை. இவரும், அதாவது பிரம்மா பாபாவும் கூட பூஜை செய்து கொண்டிருந்தார் அல்லவா? முழு உலகமும் இந்த சமயத்தில் பூஜாரியாக உள்ளது. புதிய உலகத்தில் ஒரே பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மம் இருக்கும். நாடகத்தின் திட்டப்படி இது முற்றிலும் சரி என்பது குழந்தைகளுக்கு நினைவில் வந்துள்ளது. கீதையின் உண்மை கதை என்பது சரியாக உள்ளது. கீதையில் பெயர் மட்டும் மாற்றிவிட்டனர். இதை புரிய வைப்பதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். 2500 வருடங்களாக கீதை கிருஷ்ணருடையது என புரிந்து வந்துள்ளனர். இப்போது ஒரு பிறவியில் கீதையை நிராகார பகவான் சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள நேரம் பிடிக்கும் அல்லவா? பக்தியை பற்றியும் புரிய வைத்துள்ளனர். மரம் எவ்வளவு உயரமாக விரிவாக வளர்ந்துள்ளது. தந்தை எங்களுக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என நீங்கள் எழுத முடியும். எந்த குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்கள் நிச்சயத்துடன் புரியவும் வைக்கின்றனர். நிச்சயம் இல்லாவிட்டால் குழம்பியபடி இருக்கின்றனர். எப்படி புரிய வைப்பது? ஏதும் கலவரம் நடக்காதுதானே? இன்னும் பயமற்றவர்களாக ஆகவில்லை அல்லவா? முழுமையாக ஆத்ம அபிமானி ஆகிவிடும்போது பயமற்றவர்களாக ஆவார்கள். பயப்படுவது என்பது பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. நீங்கள் அனைவரும் மகாவீரர்கள். மாயையின் மீது எப்படி வெற்றி கொள்ளப்படுகிறது என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு
இப்போது நினைவில் வந்துள்ளது. முன்னரும் கூட தந்தை மன்மனாபவ என சொல்லி இருக்கின்றார். பதீத பாவன் தந்தை தான் வந்து இதை புரிய வைக்கின்றார். கீதையின் வார்த்தை உள்ளது. ஆனால் இப்படி யாரும் புரிய வைப்பதில்லை. குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுக என தந்தை கூறுகின்றார். கீதையில் வார்த்தை உள்ளதல்லவா? மாவில் உப்பு போல. அனைத்து விஷயங்கள் குறித்தும் தந்தை நம்பிக்கை கொடுக்கின்றார். நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகின்றனர். நீங்கள் இப்போது தந்தையிடம் ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லற விஷயங்களிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என தந்தை சொல்கின்றார். அனைவரும் இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சேவை செய்ய வேண்டும். சென்டர்களை திறக்க வேண்டும். நீங்கள் மீட்பு படையை சேர்ந்தவர்கள். ஈஸ்வரிய மிஷன் அல்லவா? முதலில் சூத்ரர்களின் மாயாவின் மிஷனை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய மிஷனை சேர்ந்தவர்களாக ஆகியுள்ளீர்கள். உங்களுக்கு அதிகமான மகிமை உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு என்ன மகிமை உள்ளது? எப்படி ராஜாக்கள் இருக்கின்றார்களோ அப்படி ராஜ்யம் செய்கின்றனர். மற்றபடி இவர்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள். உலகின் எஜமானர்கள் என சொல்வார்கள். ஏனெனில் அந்த சமயத்தில் வேறு எந்த ராஜ்யமும் இருக்கவில்லை. உலகின் எஜமானனாக எப்படி ஆகலாம் என்பதை குழந்தைகள் இப்போது புரிந்து கொண்டு விட்டனர். இப்போது நாமே தேவதைகளாக ஆகின்றோம். பிறகு அவர்களை எப்படி தலை வணங்க முடியும்? நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். யாருக்கு ஞானம் இல்லையோ அவர்கள் தலை வணங்கியபடி இருக்கின்றனர். நீங்கள் அனைவரின் தொழிலையும் குறித்து இப்போது தெரிந்து கொண்டு விட்டீர்கள். படங்கள் எவை சரியானவை, எவை தவறானவை என்பதையும் கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். ராவண ராஜ்யத்தை பற்றியும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இது ராவண ராஜ்யம். இதில் தீப்பற்றிக் கொண்டிருக்கிறது. வைக்கோலுக்கு தீப்பற்ற போகிறது. உலகம் வைக்கோல் போர் என சொல்லப்படுகிறது. பாடப்படுகின்ற வார்த்தைகள் பற்றி புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் பல படங்கள் உருவாக்கி உள்ளனர். உண்மையில் சிவபாபாவின் பூஜை முதலில் நடக்கிறது. பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு திரிமூர்த்தியை உருவாக்குகின்றனர். அது சரியாக உள்ளது. பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணர், அவ்வளவுதான். திரிமூர்த்தியில் பிரம்மா, சரஸ்வதி வந்து விடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு படங்கள் உருவாக்குகின்றனர். ஹனுமானுக்கு பூஜை செய்கின்றனர். நீங்கள் மகாவீர் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கோவில்களிலும் கூட சிலரை யானை மீது சவாரியாக செய்விக்கின்றனர். சிலரை குதிரையின் மீது காட்டுகின்றனர். இப்போது அப்படிப்பட்ட சவாரி செய்வது எதுவும் கிடையாது. மகாரதி என்று தந்தை சொல்கின்றார். மகாரதி என்றால் யானை மீது சவாரி செய்வது. அவர்கள் பிறகு யானையை நடத்துபவராக காட்டிவிட்டனர். எப்படி யானையை முதலை சாப்பிட்டது என்பதை புரிய வைத்துள்ளனர். மகாரதிகளை சில சமயம் மாயை எனும் முதலை விழுங்கி விடுகிறது என தந்தை புரிய வைக்கின்றார். உங்களுக்கு இப்போது ஞானத்தின் விழிப்புணர்வு வந்துள்ளது. நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயை தின்று விடுகிறது. இவை ஞானத்தின் விஷயங்களாகும். இதனை யாரும் வர்ணிக்க இயலாது. விகாரமற்றவராக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என தந்தை சொல்கின்றார். ஒவ்வொரு கல்பமும் தந்தை சொல்கின்றார், காமம் மிகப்பெரிய எதிரி. இதில்தான் உழைப்பு தேவை. இதன் மீது நீங்கள் வெற்றியடைகிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா உடையவராக ஆகும்போது சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள். உண்மையில் நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மா ஆத்மாவிடம் பேசுகிறது. ஆத்மாதான் இந்த காதுகளின் மூலம் கேட்கிறது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் ஆத்மாவுக்கு சொல்கின்றேன், தேகத்துக்கு அல்ல. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் சகோதரன் சகோதரன் ஆவோம்.
பிறகு ஒருவருக்கு ஒருவர் சகோதரன் சகோதரியாகவும் இருக்கின்றோம். ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டும், திருஷ்டி ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். நான் சகோதரனுக்கு சொல்கின்றேன், சகோதரனே கேட்கிறீர்களா? ஆம், ஆத்மாவாகிய நான் கேட்கின்றேன். பிகானேன் எனும் ஊரில் ஒரு குழந்தை உள்ளது. அது எப்போதும் ஆத்மா ஆத்மா என்றே எழுதுகிறது. என்னுடைய ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் எழுதிக் கொண்டிருக்கிறது. ஆத்மாவாகிய என்னுடைய கருத்து இது. என்னுடைய ஆத்மா இதை செய்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆத்ம அபிமானி ஆவது என்பது முயற்சிக்க வேண்டிய விஷயமல்லவா? என்னுடைய ஆத்மா நமஸ்காரம் செய்கிறது. பாபா சொல்வது போல், ஆன்மீக குழந்தைகளே, உருவத்தின் மத்தியில் பார்க்க வேண்டும். ஆத்மாதான் கேட்பது. ஆத்மாவுக்கு நான் சொல்கின்றேன், உங்கள் பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஆத்மா புருவ மத்தியில் உள்ளது. ஷரீரத்தின் மீது பார்வை விழும்போது தடைகள் வரும். ஆத்மாவிடம் பேச வேண்டும். ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். தேக அபிமானத்தை விடுங்கள். தந்தையையும் கூட இங்கே, அதாவது மதுபனில் பிரம்மாவின் புருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறார் என ஆத்மாவுக்கு தெரியும். அவருக்கு நாம் நமஸ்காரம் செய்கிறோம். நான் ஆத்மா, ஆத்மாதான் கேட்கிறது என்ற இந்த ஞானம் புத்தியில் உள்ளது. இந்த ஞானம் முன்னர் இருக்கவில்லை. இந்த தேகம் நடிப்பை நடிப்பதற்காக கிடைத்துள்ளது. எனவே தேகத்திற்குதான் பெயர் வைக்கப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி திரும்பி செல்ல வேண்டும். இந்த பெயர் நடிப்பை நடிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. பெயர் இல்லாமல் வேலை காரியங்கள் நடக்காது. அங்கும் கூட வேலை காரியங்கள் நடக்கும் அல்லவா? ஆனால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். அதனால் எந்த பாவ கர்மமும் நடக்காது. பாவ கர்மம் ஆகக்கூடிய எந்த கர்மங்களும் நீங்கள் செய்ய போவதில்லை. மாயாவின் ராஜ்யம் இல்லை. ஆத்மாக்களாகி நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என இப்போது தந்தை சொல்கின்றார். இவை பழைய சரீரங்கள் ஆகும். பிறகு சத்யுகம் திரேதா யுகத்திற்கு செல்வீர்கள். அங்கே ஞானத்தின் அவசியம் கிடையாது. இங்கே உங்களுக்கு ஏன் ஞானத்தை கொடுக்கின்றார்? ஏனெனில் துர்கதியை அடைந்துள்ளீர்கள். கர்மம் அங்கும் கூட செய்ய வேண்டும். ஆனால் அது அக்கர்மம், அதாவது எதிர் விளைவே இல்லாத காரியம் ஆகிவிடும். இப்போது தந்தை சொல்கின்றார், கை வேலை செய்யட்டும். ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது. சத்யுகத்தில் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். எனவே அனைத்து வேலை காரியங்களும் தூய்மையாக ஆகிறது. தமோ பிரதான ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய வேலை காரியங்கள் கெட்டதாக ஆகிவிடுகிறது. ஆகையால் மனிதர்கள் தீர்த்த யாத்திரை முதலானவைகளுக்கு செல்கின்றனர். சத்யுகத்தில் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டியவாறு யாரும் பாவம் செய்வதில்லை. அங்கே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சத்தியமானவையாகத்தான் செய்வீர்கள். சத்தியத்தின் வரதானம் கிடைத்துவிட்டுள்ளது. விகாரத்தின் விஷயமே இருக்காது. வேலை காரியங்களிலும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கோ பேராசை இருப்பதால் மனிதர்கள் திருட்டு, ஏமாற்று வேலைகளை செய்கின்றனர். அங்கே அந்த விஷயங்கள் இருப்பதில்லை. நாடகத்தின்படி நீங்கள் இப்படிப்பட்ட மலர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அது விகாரமற்ற உலகமாகும். இது விகாரமிக்க உலகமாகும். முழு விளையாட்டும் புத்தியில் உள்ளது. இந்த சமயத்தில்தான் தூய்மை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தின் எஜமானன் ஆகின்றீர்கள். யோக பலம் முக்கியமானது. பக்தி மார்க்கத்தில் யக்யம், தவம் முதலானவற்றின் மூலம் யாரும் என்னை அடைவதில்லை. சத்தோ ரஜோ தமோவில் செல்லதான் வேண்டும். ஞானம் மிகவும் சகஜமானது மற்றும் சுவாரஸ்யமானது. முயற்சியும் உள்ளது. இந்த யோகத்திற்காக தான் மகிமை உள்ளது.
இதன் மூலம் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆவதற்கு தந்தைதான் வழிகாட்டுகின்றார். வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சிலர் சந்திரனுக்கு செல்லலாம், சிலர் நீரில் நடந்து செல்லலாம். ஆனால் அது எதுவும் ராஜயோகம் அல்ல. நரனிலிருந்து நாராயணனாக ஆக முடியாது. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தோம். மீண்டும் இப்போது ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞாபகம் வந்துள்ளது. தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூட இதை புரிய வைத்திருக்கிறார். தந்தை சொல்கின்றார், நிக்ஷய புத்தி விஜயந்தி, அதாவது வெற்றியாளர். நிச்சயம் இல்லாவிட்டால் அவர்கள் கேட்கவே வரமாட்டார்கள். நிச்சய புத்தி உள்ளவர்களாயிருந்து பிறகு சந்தேக புத்தி உடையவர்களாகவும் ஆகிவிடுகின்றனர். நிறைய நல்ல நல்ல மகாரதிகளும் கூட சந்தேகத்தில் வந்து விடுகின்றனர். மாயையின் கொஞ்சம் புயல் காற்று வீசினால் கூட தேக அபிமானம் வந்துவிடுகிறது. இந்த பாப்தாதா இருவரும் இணைந்து இருக்கின்றனர் அல்லவா? சிவபாபா ஞானம் கொடுக்கின்றார், பிறகு சென்று விடுகின்றாரா அல்லது என்ன நடக்கிறது? யார் சொல்வது? நீங்கள் எப்போதும் இருப்பீர்களா அல்லது சென்று விடுவீர்களா என பாபாவிடம் கேட்பார்கள். தந்தையிடம் இதை கேட்க முடியாதல்லவா? நான் உங்களுக்கு தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆக்குவதற்கான வழியை காட்டுகின்றேன் என தந்தை சொல்கின்றார். நான் வருவேன் போவேன், எனக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. குழந்தைகளிடம் செல்கின்றேன், அவர்கள் மூலம் காரியங்கள் செய்விக்கின்றேன். இதில் சந்தேகத்தின் விஷயம் எதுவும் கொண்டு வர வேண்டாம். உங்களுடைய வேலை தந்தையை நினைவு செய்வது. சந்தேகத்தில் வந்தால் விழுந்து விடுகின்றனர். மாயை பலமாக அடி கொடுத்து விடுகிறது. பல பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசி காலத்தில் நான் இவருக்குள் வருகின்றேன் என தந்தை சொல்லி இருக்கின்றார். தந்தைதான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு உள்ளது. பிறகு கூட இந்த நம்பிக்கையிலிருந்து எவ்வளவு பேர் விழுந்து, அதாவது மாறி சென்று விடுகின்றனர். தந்தை இதை அறிவார். நீங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். வேறு எந்த விஷயங்களிலும் சென்று விழ வேண்டாம். நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசினீர்கள் என்றால் உறுதியான நம்பிக்கை இல்லை என புரிந்துவிடுகிறது. முதலில் உங்களுடைய பாவம் நாசமாகக்கூடிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மற்ற பயனற்ற விஷயங்களை பேச வேண்டியதில்லை. தந்தையின் நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிகின்றன. பிறகு மற்ற விஷயங்களில் ஏன் வருகிறீர்கள்? யாராவது ஏதேனும் கேள்வி பதில்களில் குழப்பமடைய பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இந்த விஷயங்களை விடுத்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள். சந்தேகத்தில் வந்தால் படிப்பையே விட்டு விடுவார்கள். பிறகு நன்மையே ஏற்படாது. நாடி பார்த்து புரிய வைக்க வேண்டும். சந்தேகத்தில் இருந்தால் ஒரு விஷயத்தில் நிலைக்க செய்ய வேண்டும். மிக யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளுக்கு முதலில் இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். பாபா வந்துள்ளார், நம்மை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு முதலில் இருக்க வேண்டும். இந்த குஷி இருக்கிறது. படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு குஷியும் கூட எப்படி வரும்? பள்ளியில் படிப்பும் கூட ஒன்றுதான் இருக்கும். பிறகு சிலர் படித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். சிலர் 5-10 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். உங்களில் லட்சியமே லக்ஷ்மி நாராயணன் ஆவதாகும். ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். தேவதைகளின் ராஜ்யம் மிக பெரியது. அதில் உயர் பதவி அடைவது என்பது படிப்பு மற்றும் நடத்தையில் உள்ளது. உங்களுடைய நடவடிக்கை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபா தன்னை பற்றி சொல்கின்றார்,
இன்னும் கர்மங்களை வென்ற, அதாவது கர்மாத்தீத் நிலை உருவாகவில்லை. நானும் கூட சம்பூர்ணமாக வேண்டும், இன்னும் ஆகவில்லை. ஞானம் மிக சகஜமானதே. தந்தையை நினைவு செய்வது கூட சகஜமானதுதான். ஆனால் நினைவு செய்தால்தானே. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேக புத்தி கொண்டு படிப்பை விடக்கூடாது. முதலில் தூய்மை அடைவதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும், மற்ற விஷயங்களில் செல்லக்கூடாது. இரண்டாவது, ஷரீரத்தின் மீது பார்வை செல்லும் போதுதான் தடைகள் வருகின்றன. ஆகையால் பூர்வ மத்தியை பார்க்க வேண்டும். ஆத்மா என புரிந்து கொண்டு ஆத்மாவிடம் பேச வேண்டும். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். பயமற்றவராக ஆகி சேவை செய்ய வேண்டும். வரதானம். சதா தந்தையின் அழிவற்ற மற்றும் சுயநலமற்ற அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. சதா தந்தையின் அழிவற்ற மற்றும் சுயநலமற்ற அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. எந்த குழந்தைகள் சதா தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை மாயா கவர்ந்திழுக்க முடியாது. வாட்டர் ப்ரூஃப் ஆடையில் ஒரு துளி நீர் கூட ஒட்டாது. அதுபோன்று யார் ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுகின்றார்கள். மாயாவின் எந்த ஒரு யுத்தமும் யுத்தம் செய்ய முடியாது. ஏனெனில் தந்தையின் அன்பு அழிவற்றது மற்றும் சுயநலமற்றதாகும். இதில் யார் அனுபவியாக ஆகின்றார்களோ அவர்கள் அல்பகால அன்பில் மாட்டிக்கொள்ள முடியாது. ஒன்று தந்தை, மற்றொன்று நான். இதில் நடுவில் மூன்றாவதாக யாரும் வர முடியாது. ஸ்லோகன். விடுபட்ட அன்பான காரியம் செய்பவர்கள்தான் வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். விடுபட்ட அன்பான காரியம் செய்பவர்கள்தான் வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத் நிலை என்றால் காரியங்களுக்கு வசமாக கூடியவர்கள் அல்ல, ஆனால் எஜமானர்களாக அதிகாரமுடையவர்களாக ஆகி கர்மேந்திரியங்களின் சம்பந்தங்களில் வருவது. அழியக்கூடிய ஆசையிலிருந்து விடுபட்டு கர்மேந்திரியங்களின் மீது காரியம் செய்விப்பது. ஆத்மா என்ற எஜமானரை காரியங்கள் தனது அடிமையாக ஆக்கிவிடக் கூடாது. ஆனால் அதிகாரியாகி காரியம் செய்வித்துக் கொண்டே இருக்க வேண்டும். செய்விப்பவராக ஆகி காரியம் செய்விப்பது, இதைதான் கர்ம சம்பந்தத்தில் வருவது என்று கூறலாம். கர்மாத்தீத் ஆத்மா சம்பந்தத்தில் வருவார்கள், பந்தனத்தில் அல்ல. ஓம் சாந்தி.